நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம பிரவீன் உத்ராரத்தோட ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பேப்பர் February 22 கொஷின் பேப்பரும் அண்ட் ஆகஸ்ட்டுக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ராஷ்டிரபாஷா பிரவீன் உத்ராரத்துக்கு டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா 100. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். சந்தர்ப்ப சாகித் வியக்கியா கீஜியே இஆர்சி அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆல 2 கொஷின், இந்த கொஸ்டின் இல்லை இந்த கொஸ்டின், இது இல்லை இது, அப்படி தான் நம்ம வந்து எழுதணும். இந்த 2லேருந்து தான் நீங்கள் சூஸ் பண்ணி எழுத வேண்டியிருக்கும். அடுத்தது ஆல இது இல்லை இது, இது இல்லை இது, இது இல்லை இது, அப்படி தான் நம்ம வந்து எழுதணும். டோட்டல் பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நீங்கள் 5 கொஸ்டின் எழுதணும். 25 மார்க். நீங்கள் எல்லா லெசனையுமே படிக்கணும். இது வந்திருக்கிறத மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத எல்லாமே தரவு பண்ணணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் 116 நடுவில் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா போர்ஷனுமே நமக்கு தரவாக தெரிஞ்சால் தான் எழுத முடியும். நம்ம இஆர்சி பொறுத்தளவுக்கு எல்லா லெசனையுமே தரவு பண்ணணும். எதுலான்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், செகண்ட் வந்து எந்த டாப்பிக்லேருந்து எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ரஷ்மி ரதி இதுலேயும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. டாபிக் வந்து இது இஆர்சின்னு டோட்டலாக போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 81லேருந்து 119 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் தரவு பண்ணணும். எல்லாமே 3 சாப்டர்லேருந்துமே நமக்கு இஆர்சி ஃபஸ்ட் ரோமன் கேட்பாங்க. 3வது சாப்டர் பார்த்திங்கன்னா நவீன் பத்திய சைனிகா. இப்போ இந்த 3 பிராச்சீன் பத்திய சைனிகா அண்ட் செகண்ட் ஒன் ரஷ்மி ரதி, தேர்ட் ஒன், இந்த மாதிரி எல்லாத்துலேருந்துமே இஆர்சி கேட்பாங்க. இப்போ நம்ம இஆர்சி எதெல்லாம் வந்திருக்குங்கிறத நான் ஒன்லைன் படிச்சிடுறேன், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் பேஜ் நம்பர் வந்து சரவணா கைடோட பேஜ் நம்பர் வந்து மார்க் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாயா மகா டகினி அது கேட்டாங்க. அடுத்தது பையா மோகிங் தாவு பகுத். அடுத்தது ஆல பார்த்திங்கன்னா காயே கணபதி ஜக்பந்தன். அடுத்தது மானுஷ்ய ஹோம் தோ வகி ரஸ்கான் பசோம். அடுத்தது பர்வதோம் கோ காட்கர் சடக்கோம் பனா தே ஹைம் வே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜர்ஜர் ஜீவன் கா ஹட்டே பார் 119 இருக்குது. இது வந்து சரவணா கைடில் உள்ள பேஜ் நம்பர். பார்த்திங்கன்னா சுந்தர் ஹைம் பிஹக் சுமன் சுந்தர் சீமாஹி லகுதா கா பந்தன். இது 5th ஒன் பார்த்திங்கன்னா மஸ்தக் ஊஞ்சா கியே ஜாதி கா நாம் லியே चलते हो अब लो मेरा उपहार यही यमलोग तुम्हें पहुँचाएगा. இப்போ இது இஆர்சி முடிஞ்சது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சரண் கா பினா பங்க் கியே தின்கி 4 दोहों का पूरा कीजिए. இப்போ இதில் 6 கொடுத்துருக்காங்க. 6லேருந்து நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். 4 பாருங்கள். இதில் உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதை பாருங்கள். இப்போ இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிச்சுக்கலாம். எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். सगुन की डैश हमारा ध्यान, पानी की डैश ना जाए, भूमि समय अनुकूल, निर्गुण देम येही, सर सुके डैश कही कहंग जाही, रहीमन कगत डैश बरे बिहारत डीट. இதெல்லாமே கேட்டாச்சு. இப்போ இதை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத வேண்டியது பார்த்திங்கன்னா 4 தான் அட்டன் பண்ணணும். 6லேருந்து 4 அட்டன் பண்ணணும். உங்களுக்கு 10 மார்க், 2.5 மார்க். ஒரு தோகாக்கு உங்களுக்கு 2.5 மார்க். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கபீர்தாஸ்லேருந்து 2 கேட்பாங்க. ஓகே, கபீர்தாஸ்லேருந்து 2 கேட்பாங்க. 10. ஓகே, இந்த 2ம் வந்து கேட்டாங்க. மீதி இருக்கிற 8 படிச்சுக்கோங்க. 8 ப்ளஸ் அடுத்ததில் நீங்கள் படிக்கணும். பார்த்திங்கன்னா 39ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து யாரோட தொகைன்னா துளசிதாஸில் வந்து ராம் சத்சை இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். பூமி இதுலேயும் 3 கேட்டாங்க, இதுலேயும் 3 and 10 கேட்டிருக்காங்க. மீதி 8. அப்போது ஒன்று கபீரில் 8, இதில் 8, 10 to 16 படிச்சுக்கோங்க. அதர்வைஸ் இல்லைனா இந்த 8. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது யாரோட தொகைன்னு பாருங்கள். ரஹீம் கே தொகையில் 8. ஓகே, கபீர், ரஹீம், துளசி இந்த 3ல் எனி 2 வந்து எனி 2ல் 16 படிச்சுக்கோங்க. 16 தோகா வந்து தரவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா 4 தோகா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். டோட்டல் நீங்கள் 30 தோகா படிக்கிறதுக்கு எனி 16 அது இப்படி படிக்கணும். நீங்கள் விட்டு படிக்கக்கூடாது. தொடர்ந்து படிச்சிங்கன்னா 1 and 2 தரவு படிக்கணும். கபீரும் ரஹீமும் படிக்கணும்.
இல்லை துளசியும் ரஹீமும் படிக்கலாம் அப்படின்னு கிடையாது. எனி 2 எடுத்துக்கிட்டு வந்திருக்க கொஷின்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிக்கணும். இதில் எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். சர்சுகே இதில் 4th, ககத்து இதுலேயும் 10, மற்றது எல்லாத்துலேயுமே 3, 10 கேட்டிருக்காங்க. இதில் மட்டும் 4ம் 10ம் வந்துருச்சு. மீதி எல்லாத்தையுமே படிக்கணும். டோட்டல் 16 படிங்க தரோவா. ஓகேவா. அடுத்த ரோமன் பாருங்கள். पढ़ित भक्त्य संग्रह के आधार पर किसी एक कवि की काव्यक्त विशेषताओं का परिचय दीजिए. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. 3லேருந்து எனி 1 தான் எழுத போகிறீங்க. 15 மார்க்கு. ஓகே, எனி 1க்கு 15 மார்க்கு. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பேஜில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க பாருங்கள். இங்கேருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. துளசிதாஸ், பிகாரிலால் அண்ட் கேசவதாஸ் இந்த 3ம் கேட்டாச்சு. அது போக மீதி தான் நீங்கள் படிக்கணும். ஓகே, அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பாருங்கள் 9 இருக்குது. இந்த 4 எடுத்துக்கோங்க, இல்லை இந்த 5 எடுத்துக்கோங்க. இந்த 5ல் எதெல்லாம் வந்துருச்சு? துளசிதாஸ் அண்டு பீகாரிலால் 2 வந்துருச்சு. அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது கபீர்தாஸ், சூர்தாஸ், ரஸ்கான் இந்த 3 தரவு பண்ணிடுங்க. சரியா. இந்த 3ல் கண்டிப்பாக 1 அங்கே இருக்கும். ஓகே, ஆகஸ்ட்டில் கேட்பாங்க. அப்போ இப்படி படிச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த பக்கம் படிங்க. ஓகே, இந்த பக்கம் பிகாரிலால் கேட்டாச்சு. அப்போ ரஹீம், பூஷன், மலிக் முகமது சாய்ஸ் இருக்குல்ல, இது படிங்க. இந்த 3ல் தரோக்கானும் ரஹீமும் மேக்ஸிமம் கேட்கலாம், பூஷனும் கேட்கலாம். இந்த அடுத்த ரோமன் பாருங்கள். रश्मि रदी के आधार पर अर्जुन का चरित्र चित्रण कीजिए. இப்போ இது பார்த்திங்கன்னா இது இல்லை இந்த கொஷின். रश्मि रदी में प्रतिशत सामाजिक ஆதர்ஷ சித்த கீஜியே பிரதீஷித் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரஷ்மி ரதி இதுலேருந்து தான் 2மே கேட்டிருப்பாங்க. 15 மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 கொஸ்டின் 4th ரோமனை பொறுத்தளவுக்கு இதுதான். சரித்திர சித்திரன்னு இருக்குதுல்ல, இதில் நம்மளுக்கு அர்ஜுன் கேட்டாச்சு. 5th கேட்டிருக்காங்க. 2nd 1ம் 5th 1ம் கேட்டாச்சு. ஓகே, 2nd and 5th 1 கேட்டாங்க. அப்போ நம்ம மீதி படிக்கணும். அப்போ இதுலேருந்து 1 கேட்பாங்க. இது யாங்கும்போது இந்த 4லேருந்து 1 கேட்பாங்க, இந்த 4லேருந்து 1 கேட்பாங்க. இப்போ இதில் நீங்கள் அர்ஜுன் வந்துருச்சு, அப்போ மீதி இருக்கவங்கள படிங்க. இதில் 5th 1 வந்துருச்சு, மீதி இந்த 3 படிங்க. ஏதாவது இந்த எனி 3 இல்லை இந்த எனி 3 அதில் வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகேவா. அர்ஜுனையும் இந்த கொஷினையும் விட்டுட்டு மீதி இருக்கிறத படிக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் படித்தா போதும். நீங்கள் ஏதாவது எனி 3 ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3, செகண்ட் ஹாஃபில் ஒரு 3. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா படித் கவிதா संग्रह के आधार पर किसी एक कवि की काव्यक्त विशेषताओं का परिचय दीजिए. 15 மார்க்கு 3 கொடுத்துருக்காங்க. 3லேருந்து எனி 1 எழுதுனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேஜ் நம்பர் பாருங்கள், எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பாத்தியாய் ஹரியோத் இது அடுத்த போர்ஷன். ஓகேவா. இப்போது 150லேருந்து இதோட இண்டெக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எத்தனை போர்ஷன் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எதெல்லாம் படிக்கணும், ஃபஸ்ட் பேப்பருக்கு எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத ஒரு கோத்ரோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன சாப்டர்லேருந்து நம்மளுக்கு கேட்பாங்க, நவீன் பத்திய சைனிகா வரைக்கும் நம்ம கேட்பாங்க. அப்போ அது வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எது படிக்கணும், ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுக்கோங்க. டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹரிவோத் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது ஹரிவம்சராய் பச்சன் கேட்டிருக்காங்க. ஹரிவம்சராய் பச்சன் புரியுதா. இதில் எஸ்ஏ. அடுத்தது சச்சிதானந்த ஹிரானாத் 7th 1 கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதில் 1, 6, 7. இப்போ இதில் படிக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுக்கோங்க. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு 6லேருந்து உங்களுக்கு 1 வரும். மொத்தம் 12 இருக்குது. அதில் 3 கேட்குறாங்க. அப்போ 4லேருந்து ஃபஸ்ட்டு 4லேருந்து 1, அடுத்த 4லேருந்து 1, அடுத்த 4லேருந்து 1 இந்த மாதிரி கூட அவங்களுக்கு கேட்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 4ல் இப்போ நமக்கு அயோத்தியா சிங்க ஹரிவோத் வந்து வந்ததுனால இப்போ மைதிலி சரண், சுமித்ரா நந்த பந்தன் அண்ட் சூரியகாந்த் திரிபாட்டி, நிராலா இந்த 4ல் வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்த 3 இந்த 1 கேட்டாச்சு. அப்புறம் இந்த மீதி இருக்கிற 3 படிச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு 1ல் வந்துடும். 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் நம்ம இந்த 4லேருந்து எப்படி கன்ஃபார்மாக 1 வரும். இப்போ இது வந்துருச்சு. அப்போ மீதி 3 இல்லைனா இந்த 3 படிங்க.
இல்லை லாஸ்ட் இருக்கிற 3 இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, போர்ஷனை பிரிச்சுக்கிட்டு படிங்க. அடுத்தது கிசி ஏ கவிதா கா சாரான்ஸ் லிக்கியே, மாத்ருபூமி அண்ட் மோம் தீப் மேரா. ஓகே, இது இப்போ அடுத்த சாப்டருக்கு போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இங்கேருந்து கேட்டிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ரோமன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த ஹரிச்சந்த் 7th வரைக்கும் இங்கே கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கவிதாக்கா சாரான்ஸ் லிக்கியே பார்த்திங்கன்னா 10 மார்க்கு. இது பாருங்கள் எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மாக்கர்லால் சதுர்வேதியிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்படி ஸ்டார் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் உங்களுக்கு வந்து எஸ்ஏ. கர்மவீர் இருக்கா, அது எஸ்ஏ. அடுத்தது மாத்ருபூமி எஸ்ஏ. ஓகே, இந்த எஸ்ஏ கேட்டாங்க, மாத்ருபூமி கேட்டாங்க. மேக்ஸிமம் இந்த வாட்டி நமக்கு கர்மவீர் வரலாம் அண்ட் மானவ் கேட்கலாம். இங்கே ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து மானவ், கர்மவீர் அண்டு தும் அவுர் மேம் கேட்கலாம். இந்த 4 நம்ம கேட்கலாம். இப்போ இதில் வந்து 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டுருக்கு. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அப்போ இதில் 5 ஃபஸ்ட்டு படிக்கணும், செகண்ட் ஆஃப் 5. ஓகே, இந்த 5லேருந்து 1 கேட்பாங்க, இந்த 5லேருந்து 1 கேட்பாங்க. அப்போ இதில் நீங்கள் இதை விட்டுருங்க, மாத்ருபூமி விட்டுட்டு 1 2 3 4 படிக்கணும். ஓகேவா, இந்த மட்டும் விட்டுட்டு படிங்க. இங்கேனா என்ன கேட்டிருக்காங்க, மோம் தீப் மேரா. ஓகே, இந்த 1 விட்டுருங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் இந்த 1 வேண்டாம். 8th 1 கேட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எனி 4 படிச்சிட்டிங்கனாலே 1 அட்டன் பண்ணிடலாம். ஓகே, மொத்தமாக டோட்டலாக நீங்கள் 8 படிக்கிறதுக்கு எனி 4 தரவு பண்ணிக்கோங்க. எனி 4னா விட்டு விட்டு படிக்கக்கூடாது, ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி படிக்கணும். 7th பாருங்கள், रश्मि रति के आधार पर किसी एक पात्र पर टिप्पणी लिखिए. இப்போ இதில் வந்து குந்தி அண்டு என்ன கேட்டிருக்காங்க, யுத்திஷ்டரும் கேட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட்டு முன்னாடி போயிடணும். அடுத்த இதுக்கு முன்னால் உள்ள போர்ஷன் இங்கே இருக்க பாருங்கள், சரித்திர சித்திரன் கீஜியேன்னு ரஷ்மி ரதியிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரோமன் 7th ரோமன் வந்து ரஷ்மி ரதி. இதில் 2 கேட்டாச்சு. மொத்தம் இருக்கிறதே உங்களுக்கு எத்தனை, 5. அதில் 2 போயிடுச்சு. மீதி இருக்கிற 3யும் தரவு பண்ணிட்டீங்கன்னா 2 கண்டிப்பாக அதுலேருந்து வரும். நீங்கள் 1 தான் எழுத போகிறீங்க. ஓகேவா, இப்போ மேக்ஸிமம் குந்தியும் இதில் என்ன வந்திருக்கு, யுத்திஷ்டரும் வந்தாச்சு. இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லே தான் கேட்டிருக்காங்க 2மே. அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பரசுராம், பீஷ்ம, த்ரோன் இந்த 3லேருந்து 2 வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து 1 தான் எழுத போகிறீங்க. அதனால் தரோவாக படிச்சுக்கோங்க. 2 எனி 2 வந்து இப்போ 3 இருக்குல்ல, எனி 2 வந்து தரோவாக படிச்சுக்கோங்க. பரசுராமும் பீஷ்ம படிச்சுக்கோங்க, இல்லை பீஷ்மமும் த்ரோனோ படிச்சுக்கோங்க, இல்லை த்ரோனும் பரசுராமும் படிச்சுக்கோங்க. எனி 2 நல்லா தரோவாக பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் பேப்பர். இப்போ செகண்ட் பேப்பர் பாருங்கள், இதுலேருந்து ஆரம்பிக்குது. தித்திய பத்திர அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். காவிய கே ரூப், காவிய சாஸ்திர, பாஷா, விஞ்ஞான், பிரவேஷ் இந்த 3 டாப்பிக்லேருந்து தான் நம்மளுக்கு செகண்ட் பேப்பர் வந்து கேட்பாங்க. ஓகேவா, பார்த்திங்கன்னா இது 264 இருக்குது சரவணா கைடில். ஃபஸ்ட் ரோமன் என்ன அப்படின்னு பாருங்கள். இதுவும் அதே மாதிரி 100 மார்க்கு 3 hours. किन्हीं 2 प्रश्नों के उत्तर कम से कम 50-50 पंक्तियों में लिखिए. பேராகிராஃப் 5 பேராகிராஃபாக நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். எவ்வளோன்னு பாருங்கள், மொத்தம் 2 அட்டன் பண்ணணும், 30 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு 15 மார்க். மொத்தம் டோட்டல் 4 கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் 2 அட்டன் பண்ணணும். ஓகேவா, இப்போ எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சாகித்ய के प्रभाव समाज पर पड़ता है, इसे प्रमाणित कीजिए. அடுத்தது काव्य की परिभाषा देते हुए इसके बारे में भारतीय आचार्यों के बातों का वर्णन कीजिए. அதாவது இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 வகையில் கேட்கலாம். இப்படி இல்லைனா साहित्य समाज का दर्पण है, इसका विवेचन कीजिए. थर्ड பார்த்தீங்கன்னா नायक के गुणों का विवरण देते हुए नायक के 4 प्रकारों का उदाहरण सहित लिखिए. 4th one, हिंदी कहानी की विकास पर निबंध लिखकर उसमें बाबू जयशंकर प्रसाद के स्थान को निर्धारित कीजिए அப்படின்னு இந்த 4ம் கேட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறத மட்டும் நீங்கள் படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொஸ்டின் ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்லேருந்து தான் இந்த இதுலேருந்து தான் கேட்பாங்க. இப்போ எந்தெந்த பேஜில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா, இப்போ காவிய கே ரூப்லேருந்து தான் இது வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த 3rd one தான் கேட்டிருக்காங்க.
ஓகே, தேர்ட் ஒன் கேட்டாங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கணும். மொத்தம் டோட்டல் எவ்வளோ கொஸ்டின் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நம்ம அப்படியே பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி 21 இருக்குது. டோட்டல் பார்த்திங்கன்னா டோட்டல் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 21 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 21ல் வந்து 4 கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து 2 கேட்கலாம், செகண்ட் ஹாஃப்லேருந்து 2 கேட்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 269, 275, 295, 311 இந்த மாதிரி 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நீங்கள் பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு மீதி இருக்கிறத படிக்கணும். ஃபஸ்ட் ஹாஃபில் படிங்க, தரோ பண்ணிடுங்க. 2 கொஸ்டின் ஒமிட் பண்ணிவிட்டு மீதியே படிங்க. எதெல்லாம் வந்திருக்கோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. இப்போ டோட்டலாக உங்களுக்கு 21 இருக்குது. 21னா 16, 16 ஓகே, அந்த மாதிரி பிரிச்சு 21 11 11ஆக பிரிச்சுக்கணும். இல்லை ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 11, அடுத்தது செகண்ட் ஹாஃபில் உள்ள 11 அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதில் 2 கொஸ்டின் நீங்கள் ஒமிட் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் வந்திருக்குதோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரோமன் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரோமன் பாருங்கள். கின்கிம் தோ ரசோம் கோ சோதாரன் சம்ஜாயி. மொத்தம் டோட்டல் பார்த்திங்கன்னா 4 ரஸ் கொடுத்துருக்காங்க. 4லேருந்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 2. டோட்டல் 10 மார்க் உங்களுக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. இப்போ இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கருண் ரஸ், ரௌத்ர ரஸ், விபத்ச ரஸ் அண்டு அத்புத் ரஸ் இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ இது போக மீதி இருக்கிறத நீங்கள் படிக்கணும். மொத்த டோட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஸில் 10 இருக்குது, 4 கேட்டாங்க. மீதி இருக்கிற 6 நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் 2 அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ மொத்த டோட்டல் 4 இருக்குது, இங்கே 10, 6 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 6 இருக்குது. அந்த 6 நீங்கள் தரோ பண்ணிவிடுங்க. தேர்ட் ரோமன். கின்கிம் தோ அலங்காரோம் கோ சோதாரன் சம்ஜாரியே. இப்போ நெக்ஸ்ட்டு சந்து வந்து இங்கே இருக்குது. நம்மளுக்கு சந்து இல்லை, நெக்ஸ்ட்டு அலங்கார் இந்த பக்கம் இருக்க பாருங்கள். இது கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சந்து வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். இப்போ இதில் என்னென்ன அலங்காரெலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதுலேயும் நீங்கள் வந்து 2 அட்டன் பண்ணணும். 10 மார்க்கு. ஒரு அலங்காருக்கு 5 மார்க்கு. ஷலேஷ் அண்ட் ரூபக், திருஷ்டாங் அண்ட் அதிஸ் யோகித். ஓகே, அதிஸ் யோகித் இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா 21 இருக்குது டோட்டலாக. இப்போ இதுலேயும் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நீங்கள் அது மாதிரி பிரித்து கூட நீங்கள் படிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேருந்துமே நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பாதி இங்கேருந்து கூட கேட்டிருக்காங்க. 15 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் இதில் 21 இருக்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா இதில் 11, இந்த 11க்குள்ளே படிங்க, இல்லை இந்த 11 அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. 11லேருந்து 21, 1லேருந்து 11 அந்த மாதிரி பாதி பாதியாக பிரிச்சுட்டு இதில் எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். சலேஷ், ரூபக்கு, திருஷ்டாங்கு, அதிஷ்ய யோகித் இது எல்லாம் வந்தாச்சு. அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ஃபஸ்ட் ஹாஃப் இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபோர்த்து. கின்ஹிம் தோ சந்தோம் கே லக்ஷன் சோதாரன் லிக்கிய. இதில் சௌப்பாயி, தோஹா, அடுத்து பாருங்கள் உல்லால், மாலினி இதெல்லாம் கேட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சந்து வந்து அதுக்கு முன்னால் இருக்குது, ப்ரீவியஸ் பேஜில் இருக்குது. இதில் நம்மளுக்கு பாருங்கள் டோட்டல் 16 இருக்குது. இதில் 18, இதில் 8, இதில் 16, இதில் 8 இருக்குது. இந்த பக்கம் 8 இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதில் வந்திருக்குன்னு பாருங்கள். அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி படிங்க. சௌப்பாயி, தோஹா, உல்லால், மாலினி இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ எக்ஸப்ட் இருக்கிறத 2 பகுதியாக இருக்குல்ல, ஒன்று இந்த பகுதி படிங்க, இல்லைன்னா இந்த பகுதி படிங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஹாஃப் இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி பிரிச்சுட்டு படிங்க. இது ஒமிட் பண்ணிவிடுங்க. வந்ததை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கின்ஹிம் தோ பிரச்சனைக்கே உத்தர் லிக்கியே. இப்போ டோட்டலாக 5th ரோமன் பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் 2 அட்டன் பண்ணணும். 30 மார்க்கு. ஓகே, உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின் இருக்குது பாருங்கள். 4 கொஷின் இருக்குது. அதில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 2. 15 மார்க் ஒரு கொஷினுக்கு. எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ இது எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேட்பாங்க. பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் விஷய சூசின்னு இருக்குது பாருங்கள், இங்கேருந்து கேட்பாங்க. பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அபியாஸ் பிரஷனுக்குன்னு டிப்பன் இந்த கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். பாஷா की परिभाषा दे दे हुए उसकी प्रवृत्तियों और विशेषताओं का विवेचन कीजिए. அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. हिंदी शब्द भंडार में संस्कृत के अतिरिक्त अन्य देशी और विदेशी शब्दों का समागम हुआ है, स्पष्ट कीजिए. देवनागरी लिपि के नामकरण के विभिन्न आधारों पर प्रकाश डालते
डालते हुए उसके उद्भव और विकास का विवेचन कीजिए। एंड फोर्थ वन हिंदी, उर्दू, हिंदुस्तानी और दक्कनी, ஓகே தக்கினி ஹிந்தி கா விவேச்சன் கீஜியே. இந்த ஃபோரும் வந்துருச்சு. இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி படிங்க. இது பேஜ் நம்பர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரவணா கைடில். 394 ஃபஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் 415, 422, 426 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதில் நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்க, ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், எல்லா லெசன்லையுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. இருக்குது. டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. 25ல் 4 கேட்குறாங்க. ஓகே, 25 கொஸ்டினில் 4 கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இதை பிரிச்சுக்கோங்க. 25னா 13 பிரிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 13 ஆர் செகண்ட் 13 அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கணும். 13லேருந்து 25 வரைக்கும், இல்லை 1லேருந்து 13 வரைக்கும் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எது வந்திருக்குதோ அந்த கொஸ்டினை ஒமிட் பண்ணிவிடுங்க. அடுத்த ரோமன் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோமன் 6th கின்ஹிம் தோ பர் டிப்பனியாம் லிக்கியே. டிப்பனி 10 கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டல் 4 கொடுத்துருக்காங்க. 4லேருந்து நீங்கள் எழுத வேண்டியது 2 தான். ஒரு டிப்பனிக்கு 5 மார்க்கு. ஓகே, இந்த போர்ஷன் தான் வரும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த கொஸ்டின்லேயே தான் உங்களுக்கு டிப்பனியும் இருக்குது. 387லேருந்து 428 வரைக்கும் உங்களுக்கு 5th ரோமன். 6th ரோமன் இந்த டிப்பனி. ஓகேவா? இந்த டிப்பனியில் பார்த்தீங்கன்னா 6th ரோமன் கின்ஹிம் தோ பர் டிப்பனியாம் லிக்கியே 10 மார்க்கு. ஒரு டிப்பனிக்கு 5. நீங்கள் 4லேருந்து 2 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிப்பனி பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. இந்த 20லேருந்து ஃபஸ்ட் ஆஃப் 10, அடுத்து செகண்ட் ஆஃப் 10 அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கிட்டு படிக்கணும். இப்போ எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். தைவி உற்பத்தி சித்தாந்த கேட்டாங்க, அண்டு கடிபோலி அண்ட் மைதிலி அண்ட் அர்த்த சங்கோச் இது கேட்டாச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 1 கேட்டாங்க, அப்போ அது ஒமிட் பண்ணிவிடுங்க. அடுத்தது கடிபோலி 8th 1 கேட்டாங்க. தென் மைதிலி, ஓகே, இது கேட்டாச்சு. அடுத்தது 4th 1 அர்த்த சங்கோச் 20. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10க்குள்ளேருந்து 2 கேட்பாங்க, அண்டு 11லேருந்து 20லேருந்து 2 கேட்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு 1 அண்ட் 8th 1. ஃபஸ்ட் அண்ட் 8th விட்டுட்டு மீதி படிங்க. ரிமைனிங் உள்ளதை படிக்கணும். இல்லைனா 11லேருந்து 20 வரைக்கும் எதெல்லாம் வந்திருக்கு, 2 வந்திருக்குல்ல, அதை ஒமிட் பண்ணுங்கள். 20யும் அண்டு மைத்திலி 15யும் 20யும் 15யும் விட்டுட்டு 11லேருந்து ரிமைனிங் உள்ளதெல்லாம் 20 வரைக்கும் படிக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. இதுதான் செகண்ட் பேப்பர். இது தேர்ட் பேப்பர். இதுவும் 100 மார்க்கு, 3 hours தான். ஃபஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா रूप रेखा देते हुए किन्हीं 2 विषयों पर निबंध लिखिए. டோட்டல் உங்களுக்கு 6 கொடுத்துருக்காங்க. 6லேருந்து நீங்கள் எழுத வேண்டியது 2. ஒரு கொஸ்டினுக்கு 15 மார்க்கு, டோட்டல் 30 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் பாருங்கள், உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 6லேருந்து நீங்கள் எழுத வேண்டியது 2 தான். இப்போ இது எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், திருத்திய பத்திர இதில் தான் பார்த்தீங்கன்னா திரைத்தா யுக் அண்டு பிரயோஜன மூலக் ஹிந்தி அண்ட் அனுபாத் அபியாஸ் மௌகிக் லிக்காவட் கே நம்னே. அதுதான் அனுபாத். இது தான் மௌகிக். இது எனக்கு 4th இது 4th பேப்பருக்கு. வைவா தனி பேப்பர். இப்போ இந்த 3லேருந்து தான் கேட்பாங்க உங்களுக்கு. அனுபாத் அபியாஸ் வரைக்கும் இந்த 3 டாப்பிக்லேருந்து தான் 3rd பேப்பர் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரைத்தா யுக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த 6ம் இதுலேருந்து தான் கேட்பாங்க. இதில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஹிந்தி கவிதா மே ராஷ்ட்ரிய விசார்தாரா. செகண்ட் பிரசாத் ஜி கா காவிய சௌஷ்டவ். हिंदी का स्वर्ण युग भक्ति काल एंड मुसलमानों की हिंदी सेवा राजभाषा का स्वरूप. ओके, राजभाषा का स्वरूप वंदे मातरम. இந்த 6 கேட்டாங்க. எதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான்
ஓகே, டோட்டல் 15 இருக்குது. 15லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட் ஆஃப் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து 8 வரைக்கும் படிச்சுக்கோங்க, இல்லைன்னா 8லேருந்து 15 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகே, அதில் நமக்கு எழுத வேண்டியது பார்த்திங்கன்னா 2 தான். அதனால் நல்ல தரோவாக படிச்சுக்கோங்க. இந்த 6 ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிங்க. அப்போ 6 போயிடுச்சுன்னா இதில் 15ல் 6 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 9 தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரித்து படிங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கின்ஹிம் 3 का उपयोग सोदारन समझाइए. இப்போ இதில் 5 கொடுத்துருக்காங்க. 5லேருந்து நீங்கள் எழுத வேண்டியது 3. 5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, டோட்டல் 15 மார்க்கு. இதில் எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். உபயோக் சோதாரன் தீச்சியே கொடுத்துருக்காங்க. இப்போ லெட்டர் ரைட்டிங்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பேஜ் நம்பர் 488 பிரயோஜனம் மூலக் ஹிந்தி இருக்குது பாருங்கள். இந்த டாப்பிக்லேருந்து தான் நெக்ஸ்ட்டு. இதில் எதெல்லாம் கேட்டாங்கன்னு பாருங்கள். காரியாலய் ஞாபன், அர்த்த சர்க்காரி பத்திர, புஷ்டாங்கன் அண்ட் தார் காரியாலய் ஆதேஷ் இதெல்லாம் கேட்டாச்சு. மொத்த டோட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 14 இருக்குது. 14லேருந்து 5 வந்து கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரிச்சுக்கோங்க. எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிங்க. ஓகேவா? 5 இருக்குது. நான் என்னெல்லாம் வந்திருக்குங்கிறத நோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிங்க. இது வந்து உங்களுக்கு மொத்தம் 3 கொஸ்டினுக்கு 15 மார்க்கு. இப்போ தேர்ட் ரோமட்டில் பாருங்கள். அதிசூச்சனாக்கா நமுனா லிக்கியே அதுவா அல்லது லிபிக் கே பத் கேலியே. லிபிக்னா கிளர்க்கு போஸ்ட்டுக்காக அப்படி ஷைக்ஷிக் யோகியதா பதிலாத்தே. அதாவது நம்மளோட கரிக்குலம் போட்டு என்ன பண்ணுவோம், பயோடேட்டா அனுப்பி நம்மளை அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸ்தானிய பேங்க் கே மேனேஜர் கே நாம் ஏக் ஆவேதன் பத்திர லிக்கிய. மேனேஜருக்கு ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒன்று எழுதுனா உங்களுக்கு 15 மார்க் லெட்டர் ரைட்டிங்க்கு. லெட்டர் ரைட்டிங் பார்த்திங்கனாலும் இதில் தான் இருக்குது. இதில் பாதி கீழே கொடுத்துருப்பாங்க. அதான் டோட்டல் உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து ஹிந்தி அத்தியாபக் பற்றியா இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் நம்ம கேட்டுக்கிறது வந்து இந்த வாட்டி கிளர்க்குக்கு கேட்டாச்சு. அப்போ மீதி இருக்கிறது நீங்கள் படிக்கணும். இதில் நீங்கள் வந்து சாய்ஸ் எடுக்க முடியாது. 15 மார்க் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆவேதன் பத்திரம் வந்து ஹிந்தி அத்தியாபக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க வந்து இது லிப்பிக்கு இல்லை இவங்களுக்கு கேட்டிருக்காங்க, கிளர்க்குக்கு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீசிஸ் ரைட்டிங் நிமின லிக்கித் கத்யாம்செக்கோ சங்கேஷ்வமே லிக்கியே. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எந்த பேராகிராஃப் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மீதி இருக்கிறத படித்து தான் ஆகணும். கொஞ்சம் கோத்ரோ பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா மொத்த டோட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதில் 6 தான் கேட்டிருக்காங்க. இந்த 6 ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிங்க. 10 மார்க் அதுக்கு. 5th பாருங்கள். அப்படி பிராந்திய பாஷாமே அனுபாத் கீச்சியே. நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜில் எழுதுறதுக்கு 15 மார்க் உங்களுக்கு. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கலாக்கே தோ பேத் கியே ஜாத்தேகைம். இந்த எல்லா பேராகிராஃபுமே கேட்க மாட்டாங்க. இந்த இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா வாஸ்து கலான்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கேட்குறது பாருங்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, கலாக்கே தோ பேது. இந்த ஒரு பேராகிராஃபில் ஒரு 5 லைன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே மீனிங் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். இதுக்குள்ளே டிரான்ஸ்லேட் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். 4th ஒன்று கேட்டிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிறத படிக்கணும். அடுத்தது பாருங்கள், ஹிந்தியுமே அனுபாத் கீச்சியே. 6th ரோமன் படித்த இளைஞர்களுக்கு அதிலும் குறிப்பாக இந்த பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அதாவது த ப்ராப்ளம் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஃபார் அன் எஜுகேட்டட் யூத் ஸ்பெஷலி இன் இந்தியா இது கேட்டிருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், இதுவும் இதே மாதிரி தான். ஃபுல்லாக கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பேராகிராஃப் மட்டும் கேட்டிருப்பாங்க. அதுக்குள்ளது மட்டும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் போதும். இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டு உங்களுக்கு 26 இருக்குது. அதுக்கு மட்டும் எழுதுனா போதும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இங்கே நிறையா இருக்கும், பெருசாக இருக்கும். இதில் எந்த பேராகிராஃப்னாலும் அவங்க கொடுக்கலாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். இப்போது இந்த 2 ரோமன்லேயும் பார்த்தீங்கன்னா 5th உங்களுக்கு 26 கொஸ்டின்ஸ் லெசன்ஸ் இருக்குது. 26 லெசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 6th 26 லெசன் இருக்குது. டோட்டலாக 52 லெசன்ஸு. அதில் 2 லெசன்ஸ் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஏன்னா 30 மார்க் உங்களுக்கு அதில் இருக்குது. டிரான்ஸ்லேட் பொறுத்தளவுக்கு 30 மார்க் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நிறைய அந்த பெரிய பெரிய வேர்ட்ஸு, கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் வந்து மீனிங் படிச்சுக்கோங்க. மீனிங் புரிஞ்சிட்டு அதை நல்லா ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்களாக ஓனாக ட்ரை பண்ணுங்கள்.
ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது தெரியல அதை பற்றி ஒன்றுமே ஒரி பண்ணாதீங்க. எந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கோ அதை அப்படியே டெவலப் பண்ணி நீங்களாக ஓனாக எழுதுறதுக்கு பாருங்கள். கண்டென்ட் புரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே மேக் பண்ணி ஆன்சர்ஸ் மேக் பண்ணி எவ்வளோ மார்க்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. ஓகே, 15 மார்க் 15 மார்க் கொஷின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பேஜஸ் வர மாதிரி எழுதுங்க. 5 மார்க் தான் எழுதுறீங்க அப்படின்னா டிப் பண்ணி எழுதுறீங்க, இஆர்சி எழுதுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக அந்த எவ்வளோ பேராகிராஃப் அங்கே சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மௌக்கி வந்து நெக்ஸ்ட்டு வந்து தனியாக 4th பேப்பர் வந்து உங்களுக்கு தனியாகவே அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.